அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் ஜெகன், சட்ட உரிமைகள் நுகர்வோர் மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவர். இன்னைக்கு நம்ம சட்டம் அறிவோம் என்ற தொகுப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாங்க, எஃப்ஐஆர்னா என்ன, எஃப்ஐஆர்னால என்னென்ன பிரச்சனைகள் வருது, தவறாக போடப்படுற எஃப்ஐஆர்களை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற தகவல்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். எஃப்ஐஆர் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னாங்க, இஎஃப்ஐஆர் அப்படின்னாக்க ஆன்லைன் மூலமாக நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுகளுக்கு அவங்க காவல் நிலையத்தில் அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. இன்னொன்று கிராஸ் எஃப்ஐஆர் அப்படின்னாக்க சண்டை நடந்திருக்கும், ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கும், அதை பாதிக்கப்பட்ட நபர்கள் போயிட்டு காவல் நிலையத்தை அணுகி புகார் கொடுப்பாங்க. புகார் கொடுத்தவங்களுக்கு எஃப்ஐஆரும் அதை பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்கல்ல, அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இருதரப்பும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இருதரப்பினருக்கும் எஃப்ஐஆர் வேணும் அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் அது கிராஸ் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுது. மல்டிபிள் எஃப்ஐஆர் ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கும், ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கும். அந்த குற்ற சம்பவத்தில் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரே சம்பவத்தை மையமாக வச்சு அடுத்தடுத்து அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க, இந்த சம்பவத்தில் அடுத்தடுத்து தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னாங்க, அது மல்டிபிள் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுது. சம்பவம் ஒன்று, ஆனால் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது மல்டிபிள் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கும், அந்த குற்ற சம்பவத்தில் நடக்கும் பொழுது கூடுதலாக சம்மந்தம் இல்லாத நபர்கள், நண்பரோ அந்த குற்றம் செய்யாதவங்களோ பக்கத்தில் நிற்கும் பொழுது காவல்துறையினர் விசாரிச்சுட்டு அந்த சம்பந்தம் இல்லாத நபர்கள் மீதும் எஃப்ஐஆரை காவல் நிலையத்தில் பதிவு செஞ்சுருவாங்க. பதிவு செய்யும் பட்சத்தில் நான் குற்றமே செய்யலை, என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, நான் இதை எப்படி கேன்சல் பண்ணுறது, எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் அதை உடனடியாக நம்ம உயர்நீதிமன்றத்தை அணுகி ரிட்டு போட்டு 226 படி, ஆர்டிகல் 226 படி அதை நம்ம பாஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சிஆர்பிசி 482 படி நான் அந்த இதை பாஸ் பண்ண முடியும். அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகள் கிடைக்குது வைக்குது அப்படின்னாக்க இதெல்லாம் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் கூட இந்த உங்கள் மேலே இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்கள் இடையூறாக இருக்கும், இதெல்லாம் சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். எஃப்ஐஆர் அப்படிங்கிறது முதல் தகவல் அறியும். அதை உடனடியாக வழக்கறிஞர்களை அணுகி அதை நம்ம அசால்ட்டாக இல்லாமல் நம்ம உடனடியாக அதெல்லாம் சரி செய்யணும். அப்படி இல்லைனாக்க உங்களுடைய குரோத் வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான்.